ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மதனை தேடி நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா, மதன் தங்கி இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு ஜூஸ் கடையில் இருக்காங்க இல்லையா? இவங்க 2 பேத்தையும் ஃபாலோ பண்ணி சிங்கு கெட்டப்பில் நம்ம சூர்யாவும் வந்திருக்கிறாப்புல. ஸோ சூர்யாவோட ஃபோன் அடித்த உடனே ரிங்டோனை வச்சு இது சூர்யா தான் அப்படின்னு மகா கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஐஸ்வர்யாவும் சிங்கு மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியிலேருந்தே அந்த சிங்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்குதுக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகா கிட்டேயே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சூர்யாவும் அவங்க 2 பேத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் கடையில் இருக்கிற ஓனர்கிட்ட போயிட்டு மதனோட ஃபோட்டோவை காமிச்சு இவரை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இவரை பார்த்துருக்கேனே, இவர் வந்து இந்த ஏரியாவில் தான் ஜிம் வச்சுருக்கிறாரு, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, ஏதோ அமௌண்ட்டுக்காக ஊருக்கு போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன், 2 நாளாக நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் கிளம்புறாங்க. ஐஸ்வர்யா அந்த ஓனர்கிட்ட அந்த சிங்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களையோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, என்னன்னே தெரியல, அவரை கொஞ்சம் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம சூர்யா அவங்க கிளம்புன உடனே பின்னாடியே போகிறாங்க. ஆனால் கடைக்காரரு நம்ம சூர்யாவை பிடிச்சிக்கிட்டு எதுக்காக அவங்க 2 பேத்தையும் ஃபாலோ பண்ணுற, உன்னைய பார்த்தா சிங்கு மாதிரியே தெரியலையே, இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா மகா ஐஸ்வர்யான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. நம்ம மகாவுக்கு தெரிஞ்சாலும் வேணும்னே அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே தெரியாது, அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க. கடைசியாக நம்ம சூர்யா வேஷத்தை கலைச்சிட்டு ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கடைக்காரரே விடுறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கௌதமை காமிக்கிறாங்க. கௌதம் வந்து பார்த்திங்கன்னா மதனோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கேமராவை எங்கெங்கெல்லாம் வைக்கணும், எப்படி எப்படிலாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் மதன் பார்த்துட்டு மதனுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது, இவன் என்ன இவ்வளோ ஃப்ராடுக்காரனா இருக்கானே, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு மதன் வந்து இப்பயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக இங்கே வீட்டில் மகா ரூமில் இருக்கும்போது நம்ம சூர்யா வராப்புல. நான் அவ்வளோ கத்துறேன், என்னைய வந்து யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம சூர்யா எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. மகாவுக்கு தெரிஞ்சாலும் வந்து எனக்கெலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு அந்த நேரம் வருது. ஸோ மகா வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் சேலை கட்டிக்கிட்டு ஐஸ்வர்யா மாதிரி கிளம்புறாங்க. இதை சூர்யாவும் பார்த்துட்றாப்புல. சூர்யாவும் அவங்க 2 பேத்தையும் ஃபாலோ பண்ணி கிளம்புறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.